ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சேனைக்கிழங்கு வறுவல் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. இப்போ சேனைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் நறுக்கி தோலெல்லாம் எடுத்துட்டு துண்டமாக நறுக்கி நல்லா 2 தடவை கழுவிக்கிடுவோம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த சேனைக்கிழங்கையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 நிமிஷம் வேகட்டும். உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். மூடி போட்டுருவோம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. அதை நம்ம எடுத்து தண்ணியெல்லாம் இருத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணியை இருத்து வச்சுக்கிடுவோம். இப்படியே போட்டிங்கன்னா நல்லா இருக்காது குழம்புல. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை காய வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அவிச்சு இருத்த சேனைக்கிழங்க போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து போடுறது ரொம்ப நல்லா இருக்குங்க. மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வேக வச்சோம் இல்லையா, அதனால். இப்போ நல்லா வறுவட்டுருச்சு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து கிழங்க எடுத்துடலாம். இப்போ எடுத்தாச்சு, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நான் 2 தக்காளி போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயமும் நம்ம போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்ச பின்னாடி போடுங்க. கடுகு எல்லாம் பொரிஞ்ச பின்னாடி பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்து வரைக்கும் வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். இப்போ அந்த பச்சை வாடை போந்தட்டிக்கும் வதக்கிட்டோம். இப்போ தக்காளி பேஸ்ட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த தக்காளி நீங்கள் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்குத்தான் நறுக்கி போடாமல் அரைச்சி ஊற்றிக்கிறது. இப்போ அதையும் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போ மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 2.5 ஸ்பூனுக்கு நெருக்கி போட்டிருக்கேன். ஆனால் குட்டி ஸ்பூனு தான், அதுலேயுமே பாதி தான் எடுக்கிறேன். இப்போ மல்லித்தூள் அதுவுமே 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ தேவையான உப்பு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கிழங்குலையும் உப்பு போட்டோம், அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறணும். ஏன்னா வேகணும்ல, வெந்தால் குழம்பு கம்மியாயிரும். நம்ம வதக்கும் போதையே இந்த பச்சை மிளகாயை சேர்த்துருக்கணும், மறந்துட்டேன். அதனால் இப்போ ஒரு பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்குருவோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் வற்றிருச்சு குழம்புல. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க சேனைக்கிழங்க போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா கிளறி கொடுப்போம். பாருங்கள், நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. வெந்து ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். சட்டுன்னு இந்த குழம்ப செஞ்சிடலாம். இப்போ நல்லா வெந்த பின்னாடி நம்ம தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து கலந்து கொடுத்துக்குருவோம். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் ஊற்றின பின்னாடி ரொம்ப கொதிக்க விட வேணாம். நல்லா ஒரு 2 கொதி கொதிக்கவும் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், அப்படி கொதிக்கவும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, அந்த டேஸ்ட்டு போயிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட சேனைக்கிழங்கு வறுவல் குழம்பு சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.